ஒரு பிளவுஸ்ல லைனிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பக்கம் பைப்பிங் வைக்கிறது, பைப்பிங்கோ இல்ல நீங்க லேஸோ என்ன வைக்கிறீங்க, என்ன டிசைன் பண்றீங்களோ அது எந்த பக்கம் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸா இருக்கா? இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, ரெண்டுமே நல்ல பக்கம் ஓகேவா? மேல இருக்கு. இப்போ நம்ம ரைட் சைடு தான் பைப்பிங்கா இருந்தாலும் சரி, லேஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கொடுக்கணும். நமக்கு லெஃப்ட் சைடு சாரி முந்தான வந்து மறைச்சுக்கோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க டிரான்ஸ்பரண்ட் சாரி கட்டுறாங்க, ஒன் ஃபிளீட் விட்டு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் கண்டிப்பா வைக்கணும். ஓகேவா? சரி. ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டாங்க, நீங்க டெய்லருக்கு சொல்லி கொடுக்கல, பழகிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறீங்கன்னு. ஆமாங்க, நான் பழகிறவங்களுக்கு தான் முக்கியமா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லரால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. நம்மளோட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. பழகிறவங்களுக்கு தான் நிறைய ட்ரிக்ஸ், நிறைய டவுட் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும். நான் டெய்லரிங் கிளாஸ்க்கு போனேன், 2-3 இன்ஸ்டியூட் போனேன். அங்கே எல்லா இடத்துலையுமே ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. சும்மா மேட்டாப்ல இப்படிதான். ஈவன் நம்ம ரவுண்ட் நெக்கை கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அதை எவ்வளோ கட் பண்ணணும், எந்த அளவு, எந்த இடத்துல கட் பண்ணணுங்கிறத கூட சொல்லி கொடுக்க கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு ஃபுல் ரவுண்டே கட் பண்ணிட்டு திருப்பிட்டு இருப்போம். அதுலேயும் தையல்லாம் கட் போட்டு விட்டுருவோம். அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஒரு சின்ன நுணுக்கத்தை கூட எங்களுக்கு சொல்லி கொடுக்க கிடையாது. ஒரு இடத்துல சேர் போட்டு உட்காந்துட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் கூட வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நல்ல இன்ஸ்டியூட்ல பண்றவங்கலாம் இருக்கீங்க. நீங்க கண்ணுக்கு நீங்களாம் தென்படலை. அது நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஓகே, மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய இன்ஸ்டியூட்ல. எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த அளவுக்கு ஒன்னொன்னு கத்திட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ல கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா போடுறேன். ஈஸியா சட்டுன்னு புரியுற மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறனால நான் பெரிய இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிட்டு வந்தேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. சின்ன சின்ன இன்ஸ்டியூட் தான் போயிருக்கேன். இன்னும் நிறைய அட்வான்ஸா கத்துக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த 1 மந்த் முடிச்சதுமே நெக்ஸ்ட் ஒரு கோர்ஸ் போய் சேரலான்ட்டு தான் இருக்கேன். அதனாலதான் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேக்குறீங்க இல்லையா? என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா என்கிட்ட இருக்க போற ஸ்டூடெண்ட் அவங்க கையில வேற எங்கேயுமே டவுட் கேட்க கூடாது, இதுலயே அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் நான் ஆன்லைன் கிளாஸோ இல்லை வேற எதுவும் ஆரம்பிக்காம இருக்கேன். ஓகேவா? சரி, ஒரு ஆசிரியரோட வேலை நம்ம இத்தனை ஸ்டூடெண்ட் வராங்க, எனக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு கவுண்ட் பண்றதை விட்டுட்டு இத்தனை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். என்ன இன்ஸ்டியூட் போய் நிறைய கத்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, பிளவுஸுக்கு எப்படி கிளாத் கால்குலேட் பண்றதுன்னு. கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.